லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படலை பட்ஜெட்டில் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு, திருக்குறள் அப்படின்ற வார்த்தைகள் இடம்பெறாததுனாலேயே மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக சொல்வது தவறு அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட் குறித்து என்னுடைய பார்வைன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ என்னுடைய தேசம் என்பது எனக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிற போது என் வீட்டினுடைய வளர்ச்சியில் ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட் போடுறப்ப இதை நான் வளர்ச்சிக்கு பயன்படுத்த போகிறேன், இது என்னுடைய தேவைக்கு பயன்படுத்த போகிறேன், அடிப்படை வசதி, கல்வி இப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும் இல்லையா. நிர்மலா சீதாராமன் வாசித்த எந்த பட்ஜெட்லையும் ஒரு துளி கூட இந்தியாவின் வளர்ச்சி குறித்தோ அல்லது இந்தியாவிற்கு தேவைகள் குறித்தோ இல்லாத ஒரு அவலச்சூழல்ல எந்த விதமான இந்தியாவை முன்னேற்றுகிற அல்லது முன்னோக்கி செலுத்தக்கூடிய உலக நாடுகளுக்கு போட்டியிடக்கூடிய அளவிலான எந்தவித ஒரு துளி அளவு கூட வளர்ச்சிக்கான பட்ஜெட் இந்த பட்ஜெட் இல்லை. 9 இலக்குகள் வச்சிருந்தாங்கல்ல, திறன் மேம்பாடு, உள்கட்டமைப்பு, அடுத்த தலைமுறைக்கான வளர்ச்சின்னு 9 இலக்குகள்ல நேற்று வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் இலக்கு வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அதை அடைஞ்சாங்களா அப்படின்னா கடந்த 10 வருஷமா இல்லைங்கிறது தான் வருது. 80 கோடி பேருக்கு ரேஷன்ல அரிசி கொடுத்துட்டோங்கிறது சாதனை அப்படின்னா 80 கோடி பேரை நீங்க பிச்சைக்காரர்களாக வைத்திருக்கிறீர்கள் என்பது அவலம் இல்லையா? அவலம் இல்லையா? அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளினுடைய 10 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்புல இருக்கிற பாஜகவுக்கான முழு பொறுப்பாக அதை மாற்ற முடியாது. ரெண்டாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான், நீடித்த வளர்ச்சி தான், நிலையான வளர்ச்சி தான். நீங்க ஒப்பீட்டளவுல நீங்க மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தையும் இந்த ஆட்சி காலத்தையும் எடுங்க சார். பொருளாதார நெருக்கடி எவ்வளவு வந்துச்சு, இங்க இவங்களுக்கான என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத எடுங்க. ரெண்டாவது டாக்ஸ் பெனிஃபிட். நீங்கள் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை சார். நான் ஏன் உங்கள் கேள்விக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு இது எப்படின்னா, இப்போ நாங்கள் தமிழ்நாடு அப்படின்னு பேசுகிறோம்னா திமுக ஒரு வட்டத்துக்குள்ளார அரசியல் பண்ணதும்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த அரசு நடுத்தர மக்களையும் ஏழை எளிய மக்களையும் எப்படி அட்டையாய் உறிஞ்சி குடிக்கிற அரசு என்பதை நான் அமலப்படுத்த விரும்புகிறேன். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஒரு செய்தி ஆசிரியராக இருக்கீங்க, நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன். நம்முடைய அதிகபட்ச வாழ்நாள் கனவு என்பது ஒரு வீடு வாங்குறதா இருக்கும். எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி புது வீடு போய் வாங்க முடியாது. 3 கோடி 4 கோடிக்கு வீடு வாங்க முடியாது. ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தன் முதல்ல வீடு வாங்கியிருக்கான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறப்ப அதனுடைய இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 1.5 கோடி ரூபாய் வரும். அப்போ அதில் இண்டக்ஷன் டாக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா அதிகபட்சம் போனால் ஒரு 17 லட்சம் ரூபாய்க்கு நான் வரி கட்டுற மாதிரி இருக்கும் சார். இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் செய்திருக்கிற இந்திய மக்களின் மூளையில் உட்கார்ந்து கொண்டு அந்த ஏழை எளிய மக்களினுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை செய்திருக்கிறார்கள். அந்த 50 லட்சத்துக்கு மேல நான் எவ்வளவு விற்கிறேனோ அதுக்கும் சேர்த்து 20% டாக்ஸ் கட்டணும்ன்ற ஒரு நிலையை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்களா? இது ஏழை எளிய மக்களினுடைய, சாமானிய மக்களினுடைய வீடு வாங்குகிற கனவின் மீது அடிக்கப்படுகிற பகல் கொள்ளை. இதை எப்படி நீங்க அனுமதிப்பீங்க? இதை எப்படி அனுமதிப்பீங்க சார்? ஒரு விஷயம் சார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் சார். எனக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் இன்கம் டேக்ஸ் 30% வாங்குறீங்க சார். நான் சம்பாதிக்கிற தொகைக்கு 30% இன்கம் டேக்ஸ் வாங்கிடுறீங்க. கொஞ்சம் அதில் பணம் வருது சார், நான் எஃப்டியில் போடுறேன் சார். எஃப்டியில் போட்டு அது ப்ராஃபிட்டாக வந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட்லேருந்து வர்ற பணத்தை நான் சாதாரணமாக செலவு பண்ணால் 12% டேக்ஸ், கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு பண்ண 18%, இன்னும் அதிகமாக செலவு பண்ண 28%. யார்? என்னுடைய சேமிப்பில் நான் சம்பாதிச்சதுல, நான் டாக்ஸுக்கு பணம் கட்டினதுல, அந்த பணத்தில் நான் எஃப்டி போட்டோ அல்லது சேவிங்ஸ் போட்டோ அல்லது சாதாரண சின்னவர்கள் கொண்டு வருகிற சிறிய சேமிப்பு இருக்குல்ல சார், அதில் 28% டாக்ஸை கொண்டு இன்னைக்கு திணிச்சிட்டு இவங்க நாங்கள் மாநிலங்களுக்கு நிதி கொடுத்தோமான்னு பேசுறது எவ்வளவு பெரிய மூடம். பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்துவதற்கும் அரசு இயந்திரத்தை நிர்வாகம் பண்றதற்கும் வரி தேவையில்லையா அரசாங்கத்துக்கு? நான் நிர்வாகத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய தலைவர் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்பதை வள்ளுவன் எங்களுக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறான். நீங்க இயற்றுறது எப்படி ஈட்டணும்னா, ஒருத்தர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதப்போ ஒரு தட்டுல சோறு போட்டுருந்துச்சுன்னா, ஐயோ நீ சோறு வச்சிருக்க, எங்க இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, அதுக்கு நீ 28% டாக்ஸ் கொடு அப்படிங்கறது அரசா? தொழிற்சாலைகள்,
தொழில் வளர்ச்சி, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் வளர்ச்சி, இதன் மூலம் அந்நிய முதலீடு, அதன் மூலம் வரக்கூடிய வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்பின் மூலம் கூடிய தனிநபர் வருமானம், தனிநபர் வருமானத்தின் மூலம் பெறக்கூடிய சமூக கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பின் மூலம் பெறக்கூடிய வரி. இதுதான் சார் சைக்கிள். நீங்க நான் தட்டுல சோறு வச்சிருந்தாலே 28% டாக்ஸ்ங்கிறீங்க. இங்க அது அடிச்சு புடுங்குற பகல் கொள்ளை. நிர்மலா சீதாராமனும் மத்திய பாஜக அரசும் செய்வது அடித்து புடுங்கக்கூடிய பகல் கொள்ளை. இதை நான் சொல்லல, இன்னைக்கு எல்லா ஆங்கில பத்திரிகைகளும் இந்த நடுப்பக்கம் எழுதியிருக்காங்க. எல்லா பத்திரிகைகளும் உங்க டாக்ஸ் லட்சணம் என்னங்கிறத வரிக்கு வரி எழுதியிருக்காங்க. நீங்க யார சுரண்டுறீங்க? அதானிக்கு அம்பானிக்கு கொடுக்கக்கூடிய வரி விலக்குகளை சாதாரண சாமானிய மக்களின் மீது திணித்து அதைத்தான் அந்த ஒரு பத்திரிகை எழுதியிருக்கும். அதாவது ஏழை எளிய மக்களின் மூளையில் உட்கார்ந்து அந்த நரம்புகளில் இருந்த ரத்தத்தை உறிஞ்சுகிற ஒரு பாசிச அரசு எழுதுது. இதற்கான நோக்கம் என்ன? ஒன்று. ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன் சார். தமிழ்நாடு இல்லை, திருக்குறள் இல்லை, நான் அதெல்லாம் பேசலை. நான் பெருமையாக சொல்லுவேன், நான் ஒரு தமிழச்சி அப்படின்னாங்க அந்த அம்மா. நான் ஒரு தமிழச்சி அப்படின்னாங்க. குறைந்தபட்சம் என் தாயின் மீது எவ்வளவு கோபம் இருந்தாலும் நான் பசியாட்டுகிற போது என் தாயின் முளைக்காமல் பிடித்த அந்த பாலின் ஈரம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் சார். அது ஒரு உறவு சார். நான் எதையுமே பண்ண மாட்டேன், வாக்களிக்காத மக்களை புறம் தள்ளுவேன். இதெல்லாம் நீங்க எங்க இருந்து பாடம் கத்துக்கணும்னா ஒரு நல்ல தலைவர்கிட்ட இருந்து பாடம் கத்துக்கணும். என் தலைவர் சொன்னார், என் தலைவர் என்பதில் பெருமை அடைகிறேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற என்னுடைய தலைவனின் மீது பெருமை அடைகிறேன். அவர் சொன்னார். அதான் லட்சணம் சார். அதான் தலைவருக்கான ஆட்சியாளர்கள் லட்சணம். நீங்க எனக்கு வாக்களித்தவர்களை விட வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து இப்படி ஒரு ஆட்சி இனிமேல் கிடைக்காது என்கிற அளவிற்கு நான் ஆட்சி நடத்துவேன்னு சொன்னார். பாத்தீங்களா? அதுதான் தலைமைக்குரிய பண்பு. இல்ல, மகாராஷ்டிரா மாநிலத்தை கூட நாங்க குறிப்பிடல பட்ஜெட் உரையில. ஆனா மகாராஷ்டிராவுக்கு ரயில்வே திட்டங்களுக்காக நாங்கள் நிதி ஒதுக்கி இருக்கோம். பேரை சொல்லணும்னு அவசியம் இல்லை, பேரை சொல்லலைங்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யாமல் இல்லைன்னு விளக்கம் கொடுக்குறாங்க. சரி, இதை பார்த்து சாதாரண சாமானியன் கூட ஏற்றுக்க மாட்டான். மகாராஷ்டிராவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், வெஸ்ட் பெங்காலுக்கு சொல்லியிருக்கோம். இந்த நடைமுறையில் சாத்தியம் இல்லைன்றாங்க. எல்லா மாநிலங்களையும் சொல்லி எல்லா மாநிலங்களுக்குமான நிதி பங்கீடு குறித்தே பட்ஜெட்ல சொல்றது சாத்தியம் இல்லை. காங்கிரஸும் பண்ணலன்றாங்க. பட்ஜெட் இந்த நிதி திட்டம்ங்கிறது என்ன? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு, தமிழ்நாட்டில் இந்தந்த திட்டங்கள் போகுது, இந்தந்த திட்டங்களுக்கு நாங்கள் நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டம், மிக முக்கியமான எல்லோருக்கும் தெரிந்த திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம். மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நீங்க என்ன பணம் கொடுத்தீங்கன்னா 2 பட்ஜெட்லையும் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம், இல்லை இப்போ வரைக்கும் கொடுக்கல. அல்லது மெட்ரோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இன்னும் முடிக்க வேண்டிய திட்டங்கள், ரயில் திட்டங்கள் எல்லாத்துக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். வெள்ளம் வந்துச்சு, 100 ஆண்டுகளுக்கு மேலான வெள்ளம் வந்துச்சு. நீங்க திருநெல்வேலியில போய் பெருமாளை பார்த்து பெருமாளுக்கு போறதுக்கு வழி விடுங்க, இல்லைன்னா உங்களை எல்லாம் நான் சும்மா விடமாட்டேன்னு சொன்னீங்க. நாங்க பெருமாள் போறதுக்கு வழி எல்லாம் செஞ்சு கொடுத்தோம். நீங்க எங்களுக்கு டாக்ஸுக்கு மதிப்பு கொடுத்தீங்களா அல்லது பணம் கொடுத்தீங்களான்னா இல்ல சார். உங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் அழகா சொல்லுது சார். பிரிவு 114 ரொம்ப தெளிவா டிஸ்கிரைப் பண்ணுது. நீங்க யாரு, உங்களுடைய நோக்கம் என்ன. இங்க எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய, நான் இன்னும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு கொஞ்சம் கூட நான் வருத்தப்படுறேன். தற்குறிகள்னு ஒரு வார்த்தை தமிழ்ல அற்புதமான ஒரு வார்த்தை உண்டு சார். எதுவுமே தெரியாது, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சில தற்குறிகள் அப்படின்னு அந்த வார்த்தையை புறநானூற்றுல இருந்து பயன்படுத்துறாங்க. அந்த தற்குறிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க என்ன நிதியே கொடுக்கலையா, நாங்க தான் நிறைய நிதி கொடுத்துருக்கோமே, நாங்க இத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கோமே, அத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்றீங்க. அவங்க சொல்ற ப்ராஜெக்ட்ல எடுங்க, ரோட் ப்ராஜெக்ட், ரயில் ப்ராஜெக்ட், சாலையின் மீது வரக்கூடிய வரி மாநில அரசுக்கு வருதா? இப்போ நேஷனல் ஹைவேஸ் டோல் போறீங்க, அந்த நேஷனல் ஹைவேஸ் டோல் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? மத்திய அரசினுடைய கட்டுப்பாடு. அதற்கு அது வரி போகுது. அதை போலவே நீங்க மெட்ரோ இந்த ப்ராஜெக்ட், ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் எடுங்க, ரயில்வே ப்ராஜெக்ட்ஸுடைய வரி வருமானம் முதற்கொண்டு யாருக்கு போகுது? மத்திய அரசுக்கு போகுது. இங்க எங்களோடு இணைந்து செய்யக்கூடியதை தான் ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு பிரிச்சுக்கிறோம். ஆனால் தமிழ்நாடோ தமிழ்நாட்டு மக்கள் குறித்தோ நீங்க எய்ம்ஸுக்கு இப்ப வரைக்கும் என்ன நிதி ஒதுக்கிறீங்க? எய்ம்ஸுக்கு இப்ப வரைக்கும் நீங்க என்ன நிதி ஒதுக்கிருக்கீங்க? இதெல்லாம் நாங்க இப்ப கேட்கல, 3-4 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப என்ன கேட்கிறோம்? ஐயா, இத்தனை நாளாவது எங்களுக்கு நிதி கொடுக்கல, அட்லீஸ்ட் தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருந்துச்சு, அதுல பேரை சொன்னீங்க, திருக்குறளை சொன்னீங்க, இப்ப அது கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களா? உங்களுக்கு என்ன முடிச்சற என்ன வஞ்சனைன்றது மட்டும் இல்லாம இந்த அந்த பாஜகவை சார்ந்தவர்கள், சங் பரிவாரை சார்ந்தவர்கள், RSS சார்ந்தவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க திமுக பிரிவினைவாதம் பேசுதுன்னு. இப்ப முழுக்க நாடாளுமன்றத்தில் பிரிவினைவாதம் பேசி தமிழ்நாட்டை பிரித்து வைத்திருப்பது முழுக்க மத்திய பாஜக அரசு, மோடி சர்க்கார், நிர்மலா சீதாராமன் தான்.
லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.